ஆசிரியர்கள் மேலே குற்றச்சாட்டுகள் வருது. ஒருவேளை இப்போ நம்ம செக்ஸ் எஜுகேஷன் சொல்கிறோம், பல குழந்தைங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் போதிக்கின்ற ஒரு இது இருக்குது. இந்த ஆசிரியர்களுக்கு இந்த பாலியல் சார்ந்த விழிப்புணர்வுலாம் தேவையில்லை. வளர்ந்துட்டாலுமே கூட அவங்களுக்கு இந்த பள்ளி அலுவலகத்தில் நடக்கும்போது நம்ம இந்த கேள்வி கிடையாது. பொதுவாக தலைமை ஆசிரியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர்கிட்ட நாங்கள் தலைமை பண்பு சார்ந்து அதர் ரிலேட்டடாக ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். அதை நாங்கள் தான் ஆரம்பித்து வச்சோம். கடந்த ஆண்டு ஆரம்பித்து வச்சு இப்போ அது ஒரு பேட்ச் வைஸாக நீங்கள் அது போயிட்டுருக்கிறதுல. ஸோ தலைமை ஆசிரியர்கள் சொல்லும்போது இது மாதிரியான பல அறிவுரைகள் சொல்லும்பொழுது சரி இப்போ இன்றைக்கி இருக்கிற கோர்சஸ் என்ன இருக்குது, இப்போ என்ன ஹேண்ட்புக் பயன்படுத்துகிறாங்க, ஸோ இது இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற காலத்துக்கு தகுந்தாப்போ என்னென்ன இஷ்யூஸ் அதிகமாக வருது, அந்த ப்ரிவைலிங் இஷ்யூஸ் சம்மந்தமாக நம்ம என்ன சேர்க்கலாம் என்பதை இன்றைக்கி நான் கலந்து ஆலோசிச்சிருக்கேன். அது சார்ந்தும் அவங்களுக்கு ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கும்போது அந்த தலைமை ஆசிரியர்கள் பீயிங் த கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆஃப் அ ஸ்கூல் அவங்க அங்கே போகும்போது அங்கே இருக்கின்ற டீச்சர்ஸ்க்கு அவங்க உட்காந்து கலந்துரையாட வேணும். உட்காந்து பேசி நம்முடைய பள்ளிக்கு இது நம்முடைய ப்ரெமிசஸ், நம்மளை நம்பி வரக்கூடிய பிள்ளைகள் நாம் தான் இரண்டாவது பெற்றோர்களாக இருக்கின்றோம். இந்த பிள்ளைங்களுக்கான எல்லா விதத்திலுமான பாதுகாப்பை நாம் தான் அளிக்க வேண்டும் என்கிற விதத்தில் அந்த ட்ரைனிங் இந்த இதில் நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம். இது இல்லாமல் ஜூன் மாதம் கல்வியாண்டு இப்போ எக்ஸாம் மோடில் இப்போ எல்லா பிள்ளைங்களும் போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஜூன் மாதம் கல்வியாண்டு வரும்பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் செய்யணும்னு நாங்கள் முடிவு செஞ்சுருக்கோம். அந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் மூலமாக பிள்ளைகளுக்காக எதாக இருந்தாலும் நான் துணிஞ்சு நான் சொல்லுவேன் அப்படிங்கிற அந்த தைரியத்தை வரவழைக்கக்கூடிய அளவுக்கு அதையும் நாங்கள் செய்வதற்கு நாங்கள் ஆசிரியர் மூலமாகவும் அவேர்னஸ் கொண்டு வரது எல்லாத்துக்கும் சேர்த்து கொண்டு வர மாதிரியான பண்பு. இந்த மும்மொழி தொடர்பாக மக்களை நாங்கள் நேரடியாக சந்தித்து கையெழுத்து இயக்கம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கு. இந்த கையெழுத்து இயக்கம் நடத்தி நாங்கள் 90 நாட்களை ஜனாதிபதியிடம் அதை சமர்ப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதே போல் தமிழ்நாட்டோட மெட்ரிக் பள்ளிகளும் மற்றும் சிபிஎஸ்சி பள்ளிகளும் மூட தயாராக அண்ணாமலை பேட்டியில் ஃபஸ்ட்டு 90 நாட்கள் போகிறாங்க பார்த்தீங்கன்னா, அது அவர்களுக்கான பயணமாக நாங்கள் பார்க்கல, எங்களுக்கான பயணமாகத்தான் பார்க்குறேன். 90 நாட்களும் அவங்க போகும்போது ஃபீல்டில் மனநிலைமை என்னங்கிறது அவங்க தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இது அடடா இவங்களுக்கான பயணமாக நம்ம மேற்கொண்டுட்டோமே என்று வருத்தப்படக்கூடிய அளவுக்கு தான் அது அமையும் என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இன்னொன்று இந்த ஸ்கூலில் மூடணும், அந்த ஸ்கூலில் மூடணும், தயவுசெய்து ஸ்கூலில் மூடணும்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேச 25,000 ஸ்கூலில் மூடிட்டு இப்போ நீங்கள் அங்கே இருக்கிற இப்போ அந்த பிள்ளைங்களுடைய படிப்பில் மண்ணள்ளி போட்டுட்டு நீங்கள் உட்காந்துருக்கீங்க. யூபிலையும் சரி பீகார்லேயும் சரி 25,000 15,000 மத்திய பிரதேசம் இப்படி எல்லா ஊரையும் ஸ்கூலை மூடுறதுலே இருக்கீங்களா? இது ஜனநாயக நாடு. எல்லாரையும் அரசு பள்ளியில் தான் படிக்க நான் சொல்லுவேன். அரசு பள்ளியில் நான் உனக்கு நிறையா திட்டங்கள் கொண்டு வரேன், நீ சேர்ந்து படி, நீ பயன்படுன்னு சொல்கிறது தான் சரியான அணுகுமுறையாக இருக்கும். அதை விட்டு இந்த ஸ்கூலில் மூடு அந்த ஸ்கூலில் மூடுனா ஜனநாயக முறையில் இருக்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் எந்த பள்ளியில் தான் பிள்ளைய படிக்கணும்னு ஆசைப்படுது அவங்களுடைய உரிமை. அதில் அந்த உரிமையில் கை வைக்கக்கூடாது. நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க எஜுகேஷன் சிஸ்டத்தை விட்டுட்டு வெளியில் போயிடாமல் படிக்கின்ற வயசில் படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும். படிப்பு சார்ந்த இன்ஸ்டியூஷன்ஸ் போய் சேரும்னு நினைக்கிறவனாகத்தான் அதை நான் பார்க்குறேன். நான் பட் எது எப்படியாக இருந்தாலும் எங்களுடைய மார்ச் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் இப்போ நியூ அட்மிஷன்ஸுக்கான அந்த ட்ரைவை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அது எங்களோட கடமை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கோம். சார் எங்களுக்கு என்ன வேணும் நான் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் தான் அவங்க இந்த மும்மொழி கொள்கை இந்த NEP அப்படிங்கிறத உள்ளே நுழைக்க பார்க்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் அது உங்கள் வேலையோடு பார்த்துக்கோங்க. எங்கள் ஸ்டேட்டுக்கு என்ன வேணுங்கிறது எங்கள் முதலமைச்சருக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும் என்பதை தான் நான் தெரியும். SCPயில் இப்போ நீங்கள் நிறைய ரெஃபரன்ஸ் 2 விதமாக இந்த இதை நாங்கள் பார்க்குறோம். ஒன்று பள்ளி கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற SCP, இன்னொன்று ஹையர் எஜுகேஷன் சார்ந்திருக்கின்ற SCP. ஸோ இது சார்ந்து நேற்று கூட நம்முடைய உயர் அதிகாரிகளும் உட்காந்து நான் பேசும்பொழுது அதை 2ஆக பிரித்து அதை எப்படி வெளியிடலாம் என்கின்ற அந்த நிலையில் எனக்கு இருந்து கொண்டிருக்கிறேன்.